ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வாங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் 3 o'clock அந்த மாதிரி எடுத்த விளாக் தான். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெஷல் வாஷிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண வெஷல்ஸ்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டுருக்கேன். என்னடா தலை அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. பாப்பா தலையெல்லாம் முடியெல்லாம் இழுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தா. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போ தான் அவளை தூங்க வச்சுட்டு வந்தேன். அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்மளால் வேலையை செய்ய முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறேன் அண்ட் வெசல்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு எப்படி வாஷ் பண்ணுறேன்றது பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு ஸ்பூன்ஸ் எல்லாம் அதை ஸ்டாண்டில் வச்சுட்டு கப்ஸ் மட்டும் கபோர்டில் அடிக்கிடுறேன். வெசல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரேக் நான் என்னுடைய பேண்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் அண்ட் வெசல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெசல் வாஷ் பண்ணலாம். அதுக்கு நான் பார் தான் யூஸ் பண்ணுறேன், லிக்விட் யூஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். நான் ஓவர் திங்கிங் நிறைய பண்ணுவேன். இந்த மாதிரி க்ளீனிங் டைம் அண்டு இந்த காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நான் ஓவர் திங்கிங் பண்ணுவேன். எதனால் நமக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு நிறைய திங்கிங்கோட இவங்க ஏன் அப்படி பேசினாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்ருப்பேன். என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிப்பேங்கன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் நிறைய யோசிக்கிறப்ப இந்த மாதிரி நான் ஒர்க்குக்கு போயிடுவேன், இல்லைனா அடுத்து தூங்கிடுவேன். ஏன்னா அன்வான்ட் திங்ஸ் நிறைய யோசிக்க நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேலைகள் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். குக்கிங் பண்ணுற டைமில் மட்டும்தான் நான் யோசிக்க மாட்டேன். மற்றபடி இந்த டைமிங்லாம் நான் யோசிப்பேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடுவேன். என்னுடைய ஸ்க்ரப் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் அந்த ஆயில் பீஸுக்கு எல்லாம் போய்டும். அப்புறம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவேன். அந்த இரும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பர்னர் கீழே, அது எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். அப்படி க்ளீன் பண்ணாமல் விட நமக்கு அந்த ஸ்பீட் ஸ்லோவாகிடும். ஸ்டவ் எரியிற ஸ்பீட் ஸ்லோவாகிடும். ஸோ அதனால் நான் அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வெட் பைப் வைப் பண்ணி விட்டுருவேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி விட்டுட்டுனா என்னோடய ஸ்டவ் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் டெய்லியுமே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் கிளாத் வச்சு வைப் பண்ணி விடுவேன். வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். கிச்சன் மட்டும் அந்த வாலெல்லாம் இருக்கு இல்லையா, டைல்ஸ்லாம், அதையுமே சேர்த்து க்ளீன் பண்ணது அந்த ஆயில் பீஸுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்த்து வாஷ் பண்ணி விட்டுருவேன்.
நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா வைப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுருவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் வைப் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா கேஸ் ஸ்டவ் அண்ட் டைல்ஸு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி விட்ருவேன். அந்த ஈரெல்லாம் திரும்ப அந்த எங்கள் வீடு வந்து ரோட்டோரமாக இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டெல்லாம் படும். ஸோ அதனால் ஈரம் படாமல் தொடச்சி விட்டுருவேன். க்ளீனாக தொடச்சி விட்டுட்டா நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் கீழே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது சைடில் தான் இப்போது அங்கே இருந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு வைப் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா எல்லா ஆயில் பாட்டில்ஸ் அண்டு உப்பு பாட்டில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆயில் பாட்டில்ஸ் அண்டு உப்பு ஜாடி அப்புறமா நைஃப் இது எல்லாத்தையும் அங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மணி பிளான்ட் அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்விட்ச் போர்டு அங்கே இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ சிங்க்கு தான். சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அந்த ப்ரஷ்ஷால் தான் நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ண அதே ஸ்க்ரப்பே நம்ம வெஷலுக்கும் யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் வாங்கிக்கிட்டேன். அதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய கிச்சனுடைய ஓவரால் லுக். கவுண்டர் டாப், சிங்க் அண்ட் வெஷல்ஸில் அடிக்க வைக்கிற ப்ளேஸ்.
இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்க சரி திரும்ப ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் கடைக்கு போய்ட்டு பால் வாங்கிட்டு வந்து ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக குடித்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் காஃபி டீ குடித்தா தான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள். அண்டு டீ காஃபின்றது நான் இப்போ வந்த பழக்கம் இல்லை, இது எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்த பழக்கம். அதுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது கேட்டால். நான் டீ காஃபி குடிப்பேன்றது எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரியாதுங்க, பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீ காஃபி லவ்வர்னு சொல்லலாம், பைத்தியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மீ.